இவெல்லாம் நான் உட்காந்து என்ன எழுதிட்டு இருந்தேன் தெரியுமா சார்? என்ன? உங்களை வாழ்த்து ஒரு 2 வரி கவிதை. ஆமா சார். வந்து உட்காரு, ஒரு 4 வரி எழுதிட்டு போங்க. 2 வரி சொன்னோன்னே என்னோட இளைஞர்கள் எப்படி சும்மா நச்சு நச்சு நச்சுன்னு கைத்தல கொடுக்க போறாங்க பாருங்க. கை தட்டுறாங்களா, நம்மள வந்து 2 தட்டு தட்டுறாங்களான்னு பாப்போம். நிஜமாவே கை தட்டுவாங்க சார். நடுவர்களே, நீங்க என்ன சாதாரண நடுவரா? மதுரை மண்ணின் மைந்தனே, ஓஹோ, மதுரை மண்ணின் மைந்தனே, நகைச்சுவையின் கர்ணனே, அழகான பெண்களுக்கெல்லாம் அண்ணனே. இதுல என்ன ஒரு நகைச்சுவை சிரிக்கிறீங்க? ஏங்க, உண்மையிலே அருமையான ஒரு நகைச்சுவை நடுவர்னா அது நீங்க தான் சார். உண்மையிலே வாழ்க்கை அப்படின்னா என்னோட இளைஞர்கிட்ட கேட்டு பாருங்க. நீ இப்போ உங்ககிட்ட வாழ்க்கை, இப்போ உங்களுக்கு வயசு என்ன, ஒரு 80 இருக்குமா சார்? இல்லை, 130 கடந்து நான் திப்பு சுல்தான் இந்தியாவுக்கு வரும்போது அவரோட ஒரே காரில் போனேன். சரி, ஓகேப்பா. அந்த காலத்து ஆட்க கிட்ட வாழ்க்கை அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? வாழ்க்கைங்கிறது ஒரு 2000 ரூபாய் இருக்கிற மாதிரி. 2000 ரூபாய் கையில இருந்தா இதை வாங்கலாமா அதை வாங்கலாமான்னு தோணும். அதுவே அந்த 2000 நோட்டு கிழிஞ்சிருந்தா இதை எவன் வாங்குவான்னு தோணும். இவ்வளவுதான் வாழ்க்கை அப்படி நீங்க சொல்லுவீங்க. ஆனா என்னோட இளைஞர்கிட்ட கேட்டு பாருங்க, வாழ்க்கைங்கிறது எப்படி? வாழ்க்கை எப்ப கியூட்டா இருக்கும்? நம்மளை மதிக்கிறவங்கள ஹார்ட்லையும் நம்மளை மிதிக்கிறவங்கள மியூட்லையும் போடுங்க, வாழ்க்கை கியூட்டா இருக்கும் சார். சார், இவங்கெல்லாம் சொல்றாங்க அவன் போன வீட்லயே போட்டு வந்துட்டான், அவன் எங்க மியூட்ல போட போறான் சார். அதுவும் என்னுடைய பெண்கள்லாம் அப்படி தாய் குலங்கள்லாம் அப்படி சிரிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்காங்க பாத்தீங்களா, தமிழச்சிகள்லாம். அப்ப பசங்கள் என்ன சீரழிஞ்சு உட்காந்துருக்காங்க சார். அவங்கெல்லாம் கனவு கண்ணி சார். அப்ப நாங்க கடல் பண்ணியா சார்? பெண்கள்னாலே கலைமகள் அம்சம் சார். என்னம்மா எங்களை திட்டிக்கிட்டே இருக்கு, அப்ப நாங்க களவாணி வம்சமா? இல்லை, என்ன சொல்ல, அவங்க சிரிச்சிட்டு இருக்கிறதுனால அந்த பாயிண்ட்டை சொல்லலாம்னு நினைச்சேன். புலியை முரத்தால் அடித்தால் வீர தமிழச்சி அப்படின்னா அது அந்த காலம். புலியை முறைச்சே விரட்டதுதான் தமிழச்சி அப்படிங்கிறதா இந்த காலம் சார்.